அனைவருக்கும் வணக்கம். முதல்ல பார்த்த உடனே இதை திராட்சை பழம்னு தானே நினைச்சீங்க. இதெல்லாம் எங்க தோட்டத்துல போன சீசன்ல காய்ச்ச நாட்டு நாவல் பழம். இப்படி இருந்த நாவல் பழம் இப்ப இப்படி இருக்கு. என்னமோ தெரியல, இந்த நாவல் பழத்துல ட்ரை நாவல் பண்றதை பத்தி இது வரைக்கும் ஒரு வீடியோ கூட நான் போடல. நம்ம தோட்டத்துல விளையிற நாட்டு நெல்லிக்காய், நாட்டு அத்திப்பழம் பத்தி எல்லாம் அடிக்கடி வீடியோல சொல்லியிருக்கேன். என்னமோ தெரியல, இந்த நாவல் பழம் பத்தி மட்டும் சொல்லாமே விட்டுட்டேன். இன்னைக்கு அதை பத்தி பாத்திரலாம். விதைகள் மூலம் உருவாக்கப்பட்ட 2-3 வகையான நாட்டு நாவல் மர கன்றுகளை சில வருடங்களுக்கு முன்னாடி எங்களோட தோட்டத்துல நான் வச்சேன். நாட்டு நாவல் மரம் கொஞ்சம் லேட்டா தான் காய்க்கும். 7 வருஷத்துக்கு மேலாச்சு இந்த மரங்கள் வச்சு. போன வருடத்துல இருந்து காய்க்க தொடங்கி இருக்கு. எங்களோட தோட்டத்துல இருக்கிற நாவல் மர கிளைகளை ஆள் உயரத்துல இருந்து அப்படியே விட்டுருக்கேன். எங்களோட மண்ணுக்கு ஏற்கனவே மரம் உயரம் குறைவாதான் வளர்ந்துருக்கு. மேலும் கிளைகளையும் ரொம்ப உயரத்துக்கு வெட்டி அகற்றாம அளவான உயரத்துல இருந்தே விட்டு வைக்கிறதுனால பழங்கள் பறிக்கிறதுக்கு ரொம்ப சுலபமா இருக்கு. இந்த நாவல் பழங்களை பறிச்சு எடுத்துட்டு வந்து தண்ணியில் அலசி ஒரு முறை சுத்தம் செஞ்சுட்டு 7 to 10 நாட்கள் சூரிய வெயில்ல நல்லா காய வச்சு எடுத்துட்டா உலர் நாவல் பழம் ரெடி. எக்கச்சக்கமான விட்டமின்ஸ், மினரல்ஸ்னு நம்ம ஊரு நாவல் பழத்துல குவிஞ்சு கிடக்குது. உடம்போட நோய் எதிர்ப்பாற்றல கூடி கேன்சர் செல்களோட எதிர்த்து போராடக்கூடிய வல்லமை இந்த நாவல் பழத்துல இருக்குங்க. இந்த நாவல் பழத்தை முருகர் அவ்வை பாட்டிக்கு கொடுத்ததா, சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு கேட்டதா தமிழ் கதைகளில் சொல்லப்பட்டிருக்கு. சு வெங்கடேசன் அவர்கள் எழுதிய வேள்பாரிங்கிற நாவல்ல இந்த நாவல் பழம் பத்தி குறிப்பிடப்பட்டிருக்கு. மேலும் சித்த மருத்துவ நூல்களிலும் இந்த நாவல் பழம் குறிப்பிடப்பட்டிருக்கு. நாவல் மரத்துல வெண்ணாவல், கருநாவல்னு நிறைய வகைகள் இருக்கிறதா சொல்லப்படுது. இவ்வளவு மருத்துவ குணம் மிக்க இந்த நாவல் பழத்துல இப்போ விதைகளற்ற நாவல் பழங்கள் வருது. நாவல் பழத்துக்கு சொல்லப்படுற மருத்துவ குணங்கள் அத்தனையுமே விதையுள்ள நாட்டு நாவல் பழம் சாப்பிடும் போது மட்டும்தான் கிடைக்கும். அப்பேற்பட்ட நாட்டு நாவல் எங்களோட தோட்டத்துல இருந்து உலர் நாவல் பழமா கிடைக்குது. அப்படியேவும் வாங்கிக்கலாம். தேவைப்படுறவங்க பொடி செய்தும் வாங்கிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.